பாக்குற? என்ன வேணும்? வெற்றி மிஸ் இடிக்க போறாங்கடா. ஐயோ, எப்ப சக்தி? இப்பவா? ஐயோ, அப்ப 10 மணி ஆயிருச்சா? 10 மணிக்கு புரோக்கர் பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தான் சக்தி. நான் மறந்தே போயிட்டேன் பாரு. சரி, நான் கிளம்புறேன். வெற்றி, நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இங்க உட்கார்ந்து நடக்கிற எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கல்ல, ஆனா வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற. ஏன் வெற்றி? என்ன பண்றது சக்தி? ஏன் பொண்டாட்டி ஒருத்தி இருக்கா, அப்பா ரொம்ப நல்லவ. அவள இந்த ஈகோ பிசாசு இருக்குல்ல, ஈகோ பிசாசு, அது புடிச்சு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டே இருக்கு சக்தி. கல்யாண மேடை வரைக்கும் உண்மையை சொல்லாம கமுக்கமா இருந்தா, இப்போ ஹெல்ப் பண்ணுங்க வெற்றின்னு கேட்காம அழுத்தமா இருக்கா. அவன் எத்தனையோ பொண்ணுங்களை உஷார் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கானுங்க. ஆனா என்ன பாரு, ஒரே ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு. ஐயோ அம்மா. டேய், இப்போ என்ன? நான் உன்கிட்ட வந்து நின்னு வெற்றி சார் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கணும், அவ்வளவுதானே? கேட்டு தொலைக்கிறேன். ஹலோ, இப்படி திமிராலாம் கேட்க கூடாது. பணிவா கேட்கணும், அன்பா கேட்கணும், அடக்கமா கேட்கணும். புரியுதா? கேக்குறேன்னு சொல்லிட்டேன்ல வெற்றி சார். 1 மினிட். சரி வெற்றி, கேக்குறேன். கால்ல விழுந்தே கேக்குறேன். இப்ப என்ன, யாரோட கால்ல விழற? என் புருஷனோட கால்ல தானே. அதுல எனக்கு என்ன ஈகோ? நான் உன் கால்ல விழுந்து ஹெல்ப் கேக்குறேன், போதுமா? சரி, புலம்பிட்டே இருந்தா எப்படி சக்தி? சட்டு புண்ணு கால்ல விழு. இல்லனா அந்த மிஷின் இருக்குல்ல, மிஷின் மெஸ்ஸ நஞ்சுன்னு நஞ்சிரும். நான் சக்தி, மீனாட்சி பொண்ணு. ஒரு நாளும் உன் கால்ல விழ மாட்டேன். நீ என் கால்ல விழணும்னு ஆசைப்படுறேன்னு நினைச்சியா? ஏய், நான் உன்னை கேட்டனா? நான் என்ன அவ்வளவு மோசமானவனாடி? ஏய், இவ்வளவு நாள் என் கூட இருந்திருக்கியே, என்ன புரிஞ்சுக்கிறது அவ்வளவுதானா? சொல்லு. அப்புறம் ஏன் நான் இப்படி எல்லாம் பண்ணன்னு யோசிக்கிறியா? எதா இருந்தாலும் நாமளே சமாளிச்சுக்கலாம் நினைக்கிற பாத்தியா? அதுதான் எனக்கு பிடிக்கல. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை என்கிட்ட மறைக்கலாம் நினைக்கிற பாத்தியா? அதுதான் எனக்கு டென்ஷன் ஆகுது. அதுக்குதான் இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட். எப்படி இருக்கு செல்லம்? என்னக்கா, வெற்றியை கூட்டு வந்துருவா போல இருக்கு. வரட்டும்டா. இவன் வந்து என்ன பண்ணிட போறான்? டேய் சங்கிலி, இவன் ஒரு ரவுடி பயடா. இவனுக்கு 4 பேரை அடிச்சு போட மட்டும்தான் தெரியும். அதுக்குதான் நான் முன்னேற்பாடா போலீஸோட இங்க வந்திருக்கேன். நீ பாரு, மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம கிட்ட கெஞ்சுவான். வேணாம் விட்டுருங்க, நான் பணம் தரேன், நகை தரேன் அப்படின்னு சொல்லுவான். எதுவுமே வேண்டாம், இந்த மெஸ்ஸ இடிக்க தான் போறோம்னு நான் உறுதியா சொல்லுவேன். எதுவுமே பண்ண முடியாம இந்த மெஸ் இடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாம பொண்டாட்டி கிட்ட நல்லா அசிங்கப்பட்டு சாக போறான். இத மட்டும் நடக்குதா இல்லையான்னு பாரு. பாரு, மீனாட்சி அம்மா வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா? நீ இப்ப வந்து இந்த ஹெல்ப்பை பண்ணுன்னு கேட்கலனாலும் நான் இதை பண்ணியிருப்பேன்.
அக்கா அக்கா ப்ளீஸ் அக்கா வேணாங்க்கா சொன்னா கேளுங்கக்கா அக்கா பாவம்க்கா என் பொண்டாட்டி அக்கா அவன் மூஞ்சிய பாருங்கக்கா ரொம்ப பாவம்க்கா உண்மையாவே அக்கா உங்க கெத்துக்கு இந்த மெஸ் எல்லாம் ஒரு மேட்டராக்கா அக்கா விட்டுருங்கக்கா அக்கா பாவம்க்கா புள்ளைங்க எல்லாம் நம்ம புள்ளைங்க தான்க்கா பார்த்து பண்ணுங்கக்கா பாத்தியா சங்கிலி நான் தான் சொன்னல இவனால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஊர்லயே பெரிய ரவுடின்னு பேரு வாங்கினவன் அடிச்சிட்டு தான் பேசவே ஆரம்பிப்பானா இப்ப எப்படி கெஞ்சுறான்னு பாத்தியா ஆமாக்கா ஹே சங்கிலி அக்கா இப்ப டைம் என்னாச்சுடா 10 ஆயிடுச்சுக்கா. இன்னும் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க வந்து இடுங்கடா மெஸ்ஸ அக்கா 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 என்னக்கா நீங்க அக்கா இவ்ளோ கெஞ்சுறேன் அக்கா உங்களுக்கு என்னக்கா வேணும் பணம் தானே வேணும் நான் தரேன்க்கா நான் தரேன் அக்கா எங்க அம்மாட்ட கேட்டு நான் வாங்கி தரேன்க்கா அக்கா அக்கா விட்டுருங்கக்கா பாவம்க்கா அக்கா விட்டுருங்கக்கா விட்டுருங்க நீ ப்ளீஸ் வெற்றி இவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க நீ கெஞ்சறத என்னால சகிச்சுக்க முடியல அப்படியே ஒண்ணு விட்டா நான் சும்மாரு அக்கா இவ ஏதோ உளறாக்கா இவ கிடக்குறாக்கா அக்கா அக்கா நீ விட்டுருக்கா ப்ளீஸ்க்கா கெஞ்சி கேக்குறேன்க்கா அக்கா என்ன இப்படி எல்லாம் கெஞ்சோன்னு பாத்தீங்களா ஏய் வெற்றி என்ன மீறி இந்த மெஸ்ஸை எப்படி அடிக்கிறீங்க நானும் பாக்குறேன் திடியா அண்ணே குடுறாத இந்தாங்கண்ணே. யாருகிட்ட ஏய் நீ ஒரு ஆம்பளனா என்ன தாண்டி இந்த மெஸ் எடுறா பாக்கலாம் அண்ணே என்னண்ணே பண்ற? டேய் என் பொண்டாட்டி சக்தி என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டா ஏதாச்சும் பண்ண வேண்டாமாடா அண்ணே அதானே கேக்குறோம் நீ என்ன பண்ண போற திடீர்னு இப்படி கேட்டா அண்ணன் என்னடா பதில் சொல்லுவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு ஏதாவது பண்றேன் ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல ஏய் என்னடா பாக்குற வண்டிய மேல ஏத்துடா 1 minute வெற்றின துப்பாக்கி எடுக்க போறாரு சாவுங்கடா என்ன திடியா எல்லாம் கரெக்டா இருக்கா அண்ணே சீப்புக்கான எவ்வளவு பில்டப் இவங்க வீட்டு அடிக்க போறாங்க நீ என்னன்னா தலை சீவிக்கிட்டு இருக்க வாழும் போது கெத்தா இருக்கமோ இல்லையோ ஆனா சாகும் போது கெத்தா இருக்கணும் அதுக்குதான் ஏய் என்னடா பாக்குற அடிச்சு தூக்குடா அவனை அண்ணே நீங்க வாங்கண்ணே அண்ணே வாங்கண்ணே வாங்க வாங்க புஷ்பா ஏன் புஷ்பா இப்படி பண்ற பயப்படாம நிக்கிறீங்க இவல்ல இவ அப்பனே வந்தாலும் இந்த தடவை மெஸ்ஸ இடிக்கிறது தாண்டி ஏன்னா சட்டம் இப்போ ஏன் பக்கம் இவனையும் அடிச்சு தூக்குடா
தூக்கம். வந்துரு வெற்றி. ஏய் ஏய் நிறுத்துடா டேய், நிறுத்துடா. எதுக்கு நிறுத்த சொல்ற? சும்மா இருக்கா நிறுத்துடா. என்னக்கா? என்னடா ஆச்சு உனக்கு? டேய், என்ன பண்ணிட்டு இருக்க? இவனுக்கு போய் பயப்படுறியா? ஜேசிபி மிஷின் இன்னும் 1 இன்ச் வந்தா போதும், அவ்வளவுதான். இவெல்லாம் பயந்து ஓடி போயிடுவான். ஏய், நீ ஏத்துடா. அக்கா ஏத்துறல? நிறுத்துடா. ஏய் அக்கா சும்மா இருக்கா ஒரு நிமிஷம். டேய் நிறுத்துடா. டேய் நீ கிளம்பு, சங்கலி, அப்புறம் என்ன பாத்துக்கலாம். பண்ணிட்டு இருக்க? டேய் கிளம்புடா. என்ன சங்கிலி, ஏன் நிப்பாட்டிட்ட? அண்ணே, நீங்க நிறுத்தாதீங்க, நீங்க ஏத்துங்க. டேய் வாயை மூட்டுறா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா? நான் இடிக்க சொல்லிட்டு இருக்க, நீ என்னடா அவனை கிளம்ப சொல்லிட்டு இருக்க? டேய், இவன் செத்தா போலீஸ் கேஸ் ஆகும்னு பயப்படுறியா? என்ன வேணாலும் ஆகட்டும்டா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போயிடுறா. அக்கா சொன்னா கேளுக்கா, தனியா பேசிக்கலாம். ஒரு மண்ணங்கட்டியும் தேவையில்ல, இப்பவே சொல்லுடா. எதுக்கு வேணா வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? சொல்லுடா. அக்கா சொன்னா கேளு, எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம். நீ போ. முடியாது, இப்பவே மெஸ்ஸ இடிச்சாகணும்டா. இல்ல சங்கிலி, உனக்கு என்ன பத்தி தெரியும்ல, நான் பத்திர காலி ஆயிடுவேன். ஏய், ஏடா. அக்கா நிறுத்துடா. பாரு பாரு. இல்ல இல்ல, என்ன ஆயிருக்கும் தெரியலையேக்கா. புஷ்பாக்கோ, இப்பதான சொன்னேன், அவங்க அப்பனே வந்தாலும் இந்த இடத்தை இடிக்கிறது தான். இடிக்க சொல்லுங்க. டைம் ஆச்சா இல்லையா? எவ்வளவு நேரம் இப்படியே காத்துக்கிட்டே இருக்கிறது? என்னடா? ஆமாண்ணே. வெயில் வேற மண்டைய பொளக்குது. சட்டு புட்டுன்னு இடிச்சிட்டு கிளம்ப சொல்லுங்கக்கா. ஆமா ஆமா. ஏய், உனக்கு இருக்கு, இங்கேயே இரு, இப்ப வர. சங்கிலி வாடா. அக்கா அக்கா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது, சீக்கிரம் வந்துருங்கக்கா. சொன்னது சொன்னபடி நடக்கணும். சீக்கிரம் வண்டி ஏறா. வெற்றி, புஷ்பாவும் சங்கிலியும் ஏன் இப்படி ஓடுறாங்க? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஏய், அண்ணே, என்ன நான் பண்ண? ஏய், நான் என்னடா பண்ண போறேன்? நான்லாம் ரொம்ப சாதாரணமான ஆள்ரா, எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுடா கிரி. என்ன வெற்றி, இது விளையாடுற விஷயமா? புஷ்பா அவ்வளவு லேஸ்ல இந்த விஷயத்தை விட்டுட்டு போக மாட்டா. என்னன்னு சொல்லுங்க. வெற்றி, நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க, என்னன்னு ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க. துர்கா, சும்மா என்ன புகழாத துர்கா, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. புஷ்பா வர வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. என் கொலசாமி, ஊரே பாத்துக்கிட்டு இருக்கப்ப தனியாலா புஷ்பாவை ஓட விட்ட பாரு. ஜெயிச்சிட்டய்யா. ஏண்டா சங்கிலி, எப்படா இது நடந்துச்சு? இவ்ளோ நடக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? எந்த தைரியத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. எனக்கு எப்படிக்கா தெரியும்? சங்கிலி வேண்டாம், ஏதாவது சொல்லிட போறேன். அத்தனை பேர் முன்னாடி நாம மெஸ்ஸ இடிக்கும் போது எப்படா இதெல்லாம் நடக்குது? இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. மெஸ்ஸ இடிச்சு அந்த மீனாட்சி குடும்பத்தை நடு தெருவுல நிப்பாட்டுறதுதான் என்னோட கனவே. அது நடக்கும்போது இப்படி நடக்குதேடா. அக்கா கொஞ்சம் குழம்பாம வாக்கா, முதல்ல என்ன ஏதுன்னு பாப்போம். இல்ல சங்கிலி, என்னால இதெல்லாம் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. கோவப்படாதக்கா. அவனுக்கு இருக்கு, அவனை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. சீக்கிரம் போடா, போ. நிப்பாட்டியா, சொல்றத கேளியா? ஏய் இறக்கியா. எதுவா இருந்தாலும் சக்தி அக்கா கிட்ட பேசிக்கோங்க. சொல்லிக்கிட்டு இருக்கல, இறக்கியா, அப்புறம் பேசிக்கலாம்யா. இறக்கி.
ஏய் கேட்க மாட்டியா யோ சொல்லுங்க முதல்ல இறக்கியா ஏய் இறங்கி இறக்கியா இல்லையா யோ கத்திக்கிட்டு இருக்கல காலையில விழுகையா இறக்கியா என்னையா பண்ணிட்டு இருக்க? உனக்கு அறிவு இருக்கா? இது ஏன் வீடியா? அதை எப்படி நீ இடிக்கலாம்? இறங்கியா முதல்ல. இறக்கியாங்கற என்னையா நீ பாத்துட்டு இருக்க? இது நம்ம வீடுன்னு சொல்லியா? புஷ்பா எத்தனை தடவை அவன்கிட்ட சொல்றது கேட்கவே மாட்டீங்க. நான் புஷ்பா உனக்கு எத்தனை தடவை நான் போன் பண்றது? நான் தனி ஆளா இவனோட ஆளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். யோ இப்ப இங்க இருந்து போறியா இல்லையா? எதுவா இருந்தாலும் சக்தி அக்கா கிட்ட பேசிக்கோங்க மேடம். சக்தியா? அவ யாரா? அவகிட்ட போய் நான் ஏன் பேசணும்? இது ஏன் வீடு. இத பார், இறங்க போறியா இல்ல போலீஸ கூப்பிடவா? புஷ்பா நீ என்ன சொன்னாலும் அவன் திரும்ப 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 சொன்னதையே தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். சக்திய கட்ட போய் கேளுங்கன்னு சொல்லுவான். யாரு என்ன கேட்டாலும் இந்த பேப்பரை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கான். யோ இது என்னன்னு பார்த்து படிச்சு தொலையா. என்னையா எழுதிருக்க? அம்மா அது இந்த வீட்டை இடிக்க கிளியரன்ஸ் வாங்கியிருக்காங்கம்மா. என்ன சொல்ற? அது எப்படியா முடியும்? என்ன விளையாடுறாங்களா அவங்க? இது ஏன் வீடு, இதை எப்படி அவங்க இடிக்க முடியும்? எனக்கே ஒன்னும் புரியலம்மா. ஆனா கிளியரன்ஸ் ஆர்டர் பக்காவா இருக்குமா. சட்டப்படி இந்த வீட்டை இடிக்கலாம். நாம ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. ஐயோ எனக்கு தலை சுத்துது. என்னையா உளற நீ? இல்லையா இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. அவளுங்க எப்படியோ ஏமாத்தி இந்த ஆர்டர் வாங்கியிருக்காளுங்க. இது போலி கிளியரன்ஸ் ஆர்டர். நிச்சயமா இது போலியா தான் இருக்கும். நல்லா பார்த்து சொல்லியா. ஆமாமா அப்படிதான் இருக்கணும். உங்க வீட்டை அவங்க எப்படிமா இடிக்க முடியும்? எல்லா வெங்காயத்தையும் இங்கேயே பேசு. அங்க வந்து பேசியா? வாயா கா போலாம் வாக்கா. ஏய் நான் வர வரைக்கும் இந்த வீட்ல ஒரு சின்ன நகைக்கீரல் பட்டுச்சு உன்னை கொண்டு போட்டுருவ பாத்துக்கோ. எதுவா இருந்தாலும் சக்தி அக்கா கிட்ட பேசிக்கோங்க. ஏய் வேணுனே என்ன வெறுப்பேத்தி பாத்துட்டு இருக்கியா நீ? கா வேணுனே உன்னை அப்படி சொல்லிருக்கான் அந்த வெற்றி. இவனும் அதே சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன்கிட்ட எதுக்கா நீ கத்திக்கிட்டு இருக்க? அதுலடா வாக்கா அங்க போய் பேசலாம். வாக்கா நீ வாக்கா. அதான் சரி. வாயா நீயா. யோ வா என் கூட. ஏய் வெற்றி. அக்கா மெல்லக்கா பாருங்க எப்படி மூச்சு வாங்குதுன்னு. என்னடா உன் மனசுல பெரிய ரவுடி நினைப்பா? என்னாச்சு வெற்றி? ஏன் இப்படி கத்துறா? ஏய் என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நானும் இவ்வளவு நேரம் உன் கூட தானே இருந்தேன். என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறீங்களா? அத்தனை பேரையும் இங்கேயே போட்டுருவேன். புஷ்பா முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. ஏய் நடிக்காதடி. நடிச்சேன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன ஆச்சுன்னு சொல்லாம சும்மா நடிக்காதன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அங்க என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. டேய் நான் இத சும்மா விட மாட்டேன்டா. சும்மா விட மாட்டேன். எதக்கா விட மாட்டீங்க? எதன்னு சொன்னாதானே தெரியும். சீக்கிரம் சொல்லுங்க புஷ்பாக்கா. இல்லனா அங்க இத பாரு சக்தி. என்ன தைரியம் இருந்தா இதே மாதிரி ஜேசிபி மிஷினை வச்சு என் வீட்டை இடிக்க சொல்லுவ நீ?